தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு அருளுகிற மறுபதில் என்னன்னா, முதலாவது அவர் எதை மறுபதில தருகிறார்னோ வார்த்தையை கர்த்தர் மறுபதிலாய் தருகிறார். ஆமே, ஸ்தோத்திரம். 75 வயசுல ஆபிரகாமை, ஆமே, அவருடைய ஊர் என்கிற கல்தையோட பட்டணத்திலிருந்து கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். 75 வயசுல ஆமேன், அவருக்கு 100வது வயசு ஆகிற வரையிலும் ஆமேன் ஆபிரகாமுக்கு வார்த்தை கொடுத்துட்டே இருக்கிறார். நான் உனக்கு குழந்தை தருவேன், குழந்தை தருவேன். வார்த்தை வந்துட்டு இருக்கு, ஆனால் கையில் என்ன இல்லை? ஆமே, குழந்தை இல்லை. ஆனால் கர்த்தர் வார்த்தையை கொடுத்து கொண்டே இருந்தார். ஸ்தோத்திரம். வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக கர்த்தர் என்னுடைய ஜெபத்திற்கு பதிலையும் தரப்போகிறார் என்பதிலே. ஏன் வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா, ஒன்று, நீங்க சோர்ந்து வருவீங்க, தளர்ந்து வருவீங்க. நான் உட்பட எல்லாருக்கும் சோறு வரும். சோர்ந்து தளர்ந்து, என்னடா வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன், இது நடக்கும்னு நினைச்சோம், இன்னும் நடக்கலையே அப்படின்னு தளர்ந்து வரும்போது கர்த்தர் ஒரு வார்த்தையை தரும்போது நமக்கு என்ன உண்டாகும்னா தைரியம் வருகிறது. தைரியம். கர்த்தர் கைவிட மாட்டோம். நம்ம என்ன நினைச்சு வந்தோம்னா, நடக்காதுன்னு நினைச்சு வந்தோம், என்னடா இப்படின்னு. ஆனா வார்த்தை கிடைக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அற்புதம் கிடைச்சது போல ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம் நமக்கு வந்துடும். இங்கிருந்து கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது வரும்போது எப்படி போறோம்னா, எங்க நமக்கு நடக்க போகுது அப்படின்னு. வார்த்தை வந்தோடனே போகும்போது எப்படி நடக்குன்னா, யாருக்கு கிடைச்சதோ இல்லையோ கர்த்தர் எனக்கு தருவாரு. அப்போ வார்த்தை வந்த உடனே என்ன வருகிறது? தைரியம் வருகிறது. அப்போ ஏன் உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் உங்கள் மூலம் நீங்க ஜெபிக்கும் போது வார்த்தையை தருகிறார், பலிபீடத்திலிருந்து வார்த்தையை தருகிறார், பல விதங்களிலே கர்த்தர் வார்த்தையை தருகிறார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது வார்த்தையை தருகிறார். அப்போ எதற்காக இந்த வார்த்தையை கர்த்தர் தருகிறார் என்றால், என்னை தைரியப்படுத்துவதற்கு. வார்த்தை மட்டும் தராது இருந்தா நான் என்னைக்கோ பின்வாங்கி போயிருப்பேன். ஆமா, வார்த்தை தராம இருந்தா என்னடா ஆண்டவரை தேடி என்ன கண்டோம், ஜபித்து என்னத்தை கண்டோம் அப்படின்னு சோறு வந்துடும். வார்த்தை வந்தோடனே எனக்கான வார்த்தை, நான் எதிர்பார்த்து நான் ஏக்கத்தோடு வந்து எனக்கான வார்த்தை வந்துச்சு, தைரியம் வந்துட்டு நிச்சயமா இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடந்தே தீரும். கர்த்தர் வெறுமையை விடவே மாட்டா. ரெண்டாவது, வார்த்தை எதற்கு தருகிறார்னா, முதல்ல தைரியம் வருகிறது, ரெண்டாவது நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. நம்பிக்கை, பார்த்துக்கலாம், நிச்சயமா நடக்கும். ஜபித்து ஜபித்து 10 வருஷம் ஆச்சு, இன்னும் காரியம் நடக்கலை. ஆனா 10வது வருஷமும் அற்புதம் செய்ய மாட்டார். ஆனா என்ன தந்துட்டு போயிடுவாரு? வார்த்தையை தந்துட்டு. வார்த்தையை தந்தோடனே இன்னும் நம்பிக்கை, கண்டிப்பா நடக்கும். இந்த காரியம் நடக்காம போறதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அப்போ வார்த்தை வரும்போது தைரியம் வருகிறது, வார்த்தை வரும்போது நம்பிக்கை வருகிறது. மூன்றாவது இதுதான் ரொம்ப முக்கியம். எதற்கு வார்த்தை தருகிறார்னா, அந்த வார்த்தையை நம்ம அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, அடுத்து என் வார்த்தையின்படியே நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். எதற்கு வார்த்தை தருகிறார்னா, தைரியப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, நான் வேண்டுகிற காரியத்தை நடக்கும் என்று நம்புவதற்கு மட்டுமல்ல, எனக்கு என்ன வார்த்தை தருகிறாரோ அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் எனக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைக்கு மாறாக அவர் செய்ய மாட்டார். ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொன்னார்னா குமாரனை தான் கொடுப்பாரு, குமாரத்தியை கொடுக்க மாட்டார். குமாரத்தியை கொடுப்பேன்னு சொன்னா குமாரனை கொடுக்க மாட்டார், எதுதான் கொடுப்பாரு? குமாரத்தியை தான் கொடுப்பார். இங்கே இஸ்ரவேல் மோசேட்ட கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் இறைச்சி கொடுப்பேன், ஆனா 1 நாள் 2 நாள் இல்ல, எத்தனை நாள் கொடுப்பேன்? 1 மாசம் வரைக்கும். மோசையாலே நம்ப முடியல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, சும்மா டேஸ்ட் பார்க்க கொடுப்பேன்னு சொன்னா சம்மதிக்கலாம். நீங்க என்னோட இருக்க காலாட்கள் மட்டும் எத்தனை லட்சம்? 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. குறைஞ்சது ஒரு 25-30 லட்சம் இருப்பணும். இந்த 30 லட்சம் ஜனங்களுக்கும் 1 மாசம் வரைக்கும் 3 நேரம் நீர் இறைச்சி கொடுப்பேன்னு சொல்றீரே, சொல்லுவான், கடலில் உள்ள மச்சங்கள் எல்லாம் கொண்டு வந்தா நடக்குமா? ஆடு மாடுகளை இவருக்காக அடித்தாலும் நடக்குமா அப்படின்னு கேட்கிற ஆண்டவர்கிட்டே கேள்வி கேட்கிறாங்க. சோதரம். அற்புதம் என்னன்னா, இறைச்சியை மட்டும் கொடுக்கல, 1 மாதம் வரைக்கும் கர்த்தர் கொடுத்தாரு. ஆமே, சரி, சோத்திரம். என்ன இறைச்சிக்காக ஏங்கணும்? 1 மாதம் வரைக்கும் இல்லாட்டாலும் குழப்பம் இல்லை, 10 நாளாவது தந்தாரு, கோடி ஸ்தோத்திரம்.
அப்படின்னு சொல்லிட்டு போக விட மாட்டாரு. 1 மாதம் வரைக்கும் தருவேன்னு சொன்னாருன்னா ஆமென், 29 நாளும் போக விட மாட்டாரு, 30 நாளும் போக விட மாட்டாரு, 31 நாளும் கர்த்தர் தந்தே ஆவாரு. சத்தமா ஒரு ஆமென். சிலர் வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே வார்த்தையின்படி செய்யாட்டாலும் குழப்பம் இல்லப்பா, கொஞ்சமாவது செஞ்சிருங்க ஆண்டவரேன்னு இருக்கீங்கன்னா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், கொஞ்சமா நான் செய்ய மாட்டேன், உனக்கு நான் எப்படி வார்த்தையை தந்தேனோ அந்த வார்த்தையின் படியே தான் நான் செய்வேன், அந்த வார்த்தைக்கு மாறாக நான் செய்யவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படி தான் செய்வாரு, வார்த்தைக்கு மாறாக அவர் செய்ய மாட்டாரு. புரிஞ்சவங்க சத்தமா ஆமே. புதிய வீடை தருவேன்னு சொன்னாருன்னா புதிய வீடை தான் தருவாரு, வாடகை வீடை தந்து ஏமாத்த மாட்டாரு. புதிய வண்டியை தருவேன்னு சொன்னாருன்னா புதிய வண்டியை தான் தருவாரு, செகண்ட் ஹேண்ட் தரவே மாட்டாரு. தேசத்துல உயர்த்தி வைப்பேன்னு சொன்னாருன்னா தேசத்துல உயர்த்தி தான் வைப்பாரு, அறகுறையா கர்த்தர் வைக்கவே மாட்டாரு. பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே தான் நடக்கும், எனக்கு சொன்னதுக்கு மாறாக நடக்கவே நடக்காது. தேவ பிள்ளை, உங்களுக்கு ஒருவேளை கர்த்தர் வார்த்தை சொல்லி வருஷம் வேணா 5 ஆகலாம், வருஷம் 10 ஆகலாம், ஒருவேளை நீங்க மறந்தாலும் நான் சொல்றேன், வாக்கு கொடுத்தவர் மறக்கவே மாட்டார். அவர் சொன்ன வார்த்தையின்படியே செய்கிறவராயிருக்கிறார். சிலர் ஆமா, இந்த 2025 என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இந்த வாக்கு தத்தத்துக்கு மாறாக சிலது நடக்கிறது போல இருக்கலாம். ஆனா நான் தைரியமா சொல்லுகிறேன், வாக்கு தத்தத்துக்கு மாறாக நடக்கிறது போலதான் இருக்குமே ஒழிய ஆனா நடக்காது. ஆனா கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் படியே தான் நடக்கும்.